உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி முருகதாஸ் படத்தின் இசையமைப்பாளர். பேட்ட படத்தின் வெற்றியை தொடர்ந்து முருகதாசுடன் கூட்டணி அமைக்கிறாரு ரஜினி. இந்த படத்தின் படப்பிடிப்பு அடுத்த மாதம் தொடங்க இருப்பதாக தகவல் வந்திருக்கு. இப்படத்திற்கான கலைஞர்கள் இணைந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படத்தில் ஏற்கனவே சந்தோஷ் சிவன் ஒளிப்பதிவாளராக கமிட் ஆகி இருக்காரு. இதனை அவரே தன் ட்விட்டர் பக்கத்திலேயே பதிவிட்டு இருந்தாரு. ரஜினி முருகதாஸ் கூட்டணியில உருவாக இருக்கும் படத்துல இசையமைப்பாளர் யார் என்ற கேள்விக்கு தற்போது பதில் கிடைச்சிருக்கு. அதாவது பேட்ட படத்தில் தாறுமாறா இசையமைத்த அனிருத் தான் தற்போது புதிய படத்தில இசையமைக்க உள்ளாராம். இதனை அனிருத் ஒரு பேட்டியில கூறியிருக்காரு. இளம் இசையமைப்பாளர்களில் சந்தோஷ் நாராயணன் தொடர்ந்து அனிருத்தும் ரஜினியுடன் இரண்டாவது முறையாக இணைந்திருக்காரு. இதனை அறிந்த ரஜினி ரசிகர்களும் அனிருத் ரசிகர்களும் மிக சந்தோஷத்துடன் கொண்டாடி வராங்க. இந்த படத்திலும் ரஜினிக்கு மாசான பாடல்களும் இசையும் அனிருத் கொடுப்பாரு என கூறி இணையத்தில் பதிவிட்டு வராங்க ரசிகர்கள். தளபதி விஜய் சொன்ன ரகசியத்தை சொன்ன அனிருத். தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமான விஜய் இவருடைய நடிப்பில் 2014ஆம் ஆண்டு வெளிவந்த படம் தான் கத்தி. இந்த படத்திற்கு ராக் ஸ்டார் அனிருத் தான் இசையமைச்சிருந்தாரு. படத்தின் பிஜிஎம் இசையால மேலும் விட்டாரு. அதுவும் அவர் பாடிய பாடல்களின் மூலம் தளபதி ரசிகர்கள் மனதில நீங்கா இடமும் பிடிச்சாரு. அவருடைய இசைக்காக ரசிகர்கள் பலரும் காத்திருக்கிறாங்க என கூட சொல்லலாம். மேலும் இப்படத்தின் மூலம் தனக்கென ஒரு தனி அடையாளத்தையும் உருவாக்கி இருந்தாரு அனிருத். இந்நிலையில பாத்தீங்கன்னா சமீபத்தில் பேட்டி ஒன்றில் பங்கேற்ற அனிருத் அவர் பயன்படுத்தும் பியானோ குறித்த சுவாரஸ்ய தகவல் ஒன்றை கூறியிருக்காரு. அது என்னன்னா, அந்த பியானோ நம்ம தளபதி தான் கத்தி படத்திற்கு இசையமைத்ததற்காக பரிசாக அளித்ததா கூறியிருக்காரு. முதலாக தளபதி விஜய் படத்திற்கு இசையமைத்திருந்த அனிருத் இந்த படத்தில் அவர் போட்ட பிஜிஎம் பாடலுக்கு மிகப்பெரிய ஒரு மாசு கொடுத்ததால விஜய் இந்த பரிசு அளித்தாராம். இந்த தகவலை இதுவரை அனிருத் எந்த இடத்திலுமே சொன்னதே இல்ல. தற்போதுதான் முதல் முறையா சொல்லியிருக்காரு. தளபதி தான் நடிக்கும் படத்தில் மாஸ் செயல் நடந்தா உடனே அவர்களை வரவைத்து அவர்களை பாராட்டி அவர்களுக்கு பரிசு கொடுப்பது வழக்கம்தான். அப்படித்தான் இதுவும் ஒன்று. தளபதி பொறுத்தவரை தன்னுடன் இணைந்து பணியாற்றிய கலைஞர்களுக்கு ஏதாவது பரிசு கொடுப்பது வழக்கமாகவும் வச்சிருக்காரு. அண்மையில கூட பத்திரிகை சந்திப்பு ஒன்று நடத்தப்பட்டது. அதற்கு வந்த அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் தங்கம் கொடுத்து மகிழ வச்சாரு. தளபதி செய்த செயலை பற்றி அனிருத் கூறியதால ரசிகர்கள் தற்போது அதனை ஷேர் செஞ்சுட்டு வராங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விஜய் சொன்ன அறிவுரை. தளபதி விஜய் டாப் ஸ்டார். அவருடன் நடிக்கவே பல நடிகர்கள் காத்திருக்கிறாங்க. அவருடன் நடித்த பலரும் கூறுவது தளபதி யாரிடம் பேச மாட்டாரு, அவர் அமைதியாகவே தான் இருப்பாருன்னு சொன்னாங்க. தற்போது அதை பற்றி தகவல் வந்துள்ளது. அது என்ன என்பதை இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம். பிரபல நடிகர் தான் நாசர். இவருடைய மகன் அபிஹாசன். இவர் தளபதியின் தீவிர ரசிகர் என்பது நமக்கு எல்லோருக்குமே தெரியும். இவரும் தமிழ் சினிமாவில் கடாரம் கொண்டான் படத்தின் மூலம் கால் பதிக்கிறாரு. இவர் அண்மையில ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு. அதுல தளபதி பற்றியும் கூறியிருக்காரு. அது என்னன்னா, இவருக்கு தளபதியை கில்லி படத்துல இருந்தே பிடிக்குமா. தளபதி நடித்த மெர்சல் படத்தில் உதவி இயக்குநராக பணிபுரிந்த போது தளபதி என்னிடம் வந்து, உனக்கு எதுக்கு இந்த வேலை, போய் நடிக்கிற வேலையை பாருன்னு கூறினாராம். இதற்கு அப்புறம் தான் நான் நடிக்க ஆரம்பித்ததாகவும் தற்போது கடாரம் கொண்டான் படத்தில் நடித்து வருவதாகவும் கூறியிருக்காரு. எப்போதுமே தளபதி திறமையானவர்களை சந்தித்து நீ இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லி அவர்களின் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வருவாரு. அப்படிதான் இதுவும் ஒன்று. இதே போல பல திரை பிரபலங்களுக்கும் இவர் கூறியது அவர்களே சில பேட்டிகளிலும் கூறியிருக்காங்க.